கட்சியினுடைய கொள்கை என்ன என்பதை ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு மாநில அமைப்புக்குழு உறுப்பினர், முன்னாள் மாவட்டத்தினுடைய செயலாளர், என் அன்புக்குரிய உறுப்பினர், முன்னாள் மாவட்டத்தினுடைய செயலாளர், என் அன்புக்குரிய நண்பர் ராயல் ராஜா அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியில் 32 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னையும் தன்னுடைய அன்பு மகனையும் இணைத்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் கட்சி எந்த நிகழ்ச்சிகள் எடுத்தாலும் தவறாமல் கலந்து கொள்கின்ற அந்த உணர்வை பெற்று கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வருகின்ற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் குணசேகரன் அவர்களே, வருகை தர இருக்கின்ற திருச்சி வழக்கறிஞர் பிரபு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர் அருமை தம்பி கௌதமன் அவர்களே, பொறியாளர் மாவட்ட அமைப்பாளர் சரவணன் அவர்களே, அருமை தொழிற்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மாநில நடராஜன் அவர்களே, மாநில இளைஞனின் துணைத் தலைவர் பொறுப்பாளர் நவீன் அவர்களே, நவீஸ் அவர்களே, அருமை சகோதரர் வருகின்றிருக்கின்ற மாவட்ட அமைப்பாளர் திருச்சி பாபு அவர்களே, ரமேஷ் தொகுதி பொறுப்பாளர் அவர்களே, வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர் மூத்த உறுப்பினர் ஜாபர் அவர்களே, சந்தோஷ் அவர்களே, செந்தில் அவர்களே, நம்முடைய மூத்த உறுப்பினர் அருமை சகோதரர் திருப்பூர் ரமேஷ் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்கிருக்கின்ற அருமை சகோதரி ரேவதி அவர்களே, பிச்சமுத்து அவர்களே, டாக்டர் முருகன் அவர்களே, முருகேசன் அவர்களே, சுடர்மணி அவர்களே, பிரகாஷ் அவர்களே, சந்தோஷ் அவர்களே, செல்வி அவர்களே, உமாதேவி வழக்கறிஞர் அவர்களே, வழக்கறிஞர் நேமிநாதன் அவர்களே, பரத்ராஜ் அவர்களே, நம்முடைய ஊடகப் பிரிவு தம்பி பரத்ராஜ் அவர்களே, இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கான தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை ஏற்று 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணன் குணசேகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றியங்களிலும் அவர்களே, வடிவேல் அவர்களே மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு கொடிகளை கட்டி வரவேற்பு பதாகைகளை அமைத்து அருமை சகோதரர் ரவி அவர்களோடும் குணசேகரன் அவர்களோடும் மிகச்சிறப்பாக பணியாற்றியிருக்கின்ற அருமை தம்பி இளம் தமிழன் அவர்களே, அருமை சகோதரர் சண்முக சுந்தரம் அவர்களே, அருமை சகோதரர் சங்கர் அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, திலீபன் அவர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களாக ஒன்றிய தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர், பேரூர் தலைவர், செயலாளர், பொருளாளர், நகர தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை ஏற்று திறம்பட பணியாற்ற இருக்கிற தாமஸ் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, சிவா அவர்களே, சுரேந்தர் அவர்களே, பழனிசாமி அவர்களே, மகுடேஸ்வரன் அவர்களே, கண்ணன் அவர்களே, ஆனந்த கிருஷ்ணன் அவர்களே, பரமசிவம் அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, முனியப்பன் அவர்களே, மருதை அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, மகேஷ் பாபு அவர்களே, பெரியார் மணிகண்டன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, அஸ்கர் அவர்களே, ஜமீன் அவர்களே, சபி அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, பிரவீன்குமார் அவர்களே, மற்றொரு மோகன்ராஜ் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, ரமேஷ் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, பிரேம்குமார் அவர்களே, சரவணன் அவர்களே, மற்றொரு மகேந்திரன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தரண்குமார் அவர்களே, முருகன் அவர்களே, மாதேஷ் அவர்களே, பிரபு அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, நதியா அவர்களே, சந்தோஷ் அவர்களே, இங்கே தொகுதி பொறுப்பாளராகவும் பொறுப்பேற்று இறுதியாக நன்றி உரை ஆற்றும் இருக்கின்ற அருமை தம்பி இளந்தமிழன் அவர்களுக்கும், குறிப்பாக ஏற்கனவே இந்த கரூர் மாவட்டத்தில் கட்சி தொடங்கிய காலத்தில் பல்வேறு புதிய வரவுகள் வருகை தந்திருந்த போதிலும் தொடர்ந்து என்னோடு பயணித்து வருகின்ற மாவட்ட செயலாளரும் எதிர்வரும் மாநில பொதுக்குழுவிலே கட்சியின் மாநில பொறுப்பாளராக பதவி உயர்வு பெற இருக்கின்ற கோவிந்தராஜ் போன்றவர்கள், இங்கே மூத்த உறுப்பினராக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய ரமேஷ் போன்றவர்கள், ஜாஃபர் போன்றவர்கள், கலைச்செல்வன் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த திருச்சி, கரூர், திருப்பூர், நாமக்கல் போன்ற பகுதிகளில்
இந்த கட்சியினுடைய கட்டமைப்புக்கு உழைத்தார்கள். அவர்களால் முடிந்த அளவுக்கு இங்கே கட்சி இருக்கிறது என்பதை காட்டுகின்ற வகையில் அவர்கள் எங்களோடு பணி செய்தார்கள். இன்றைக்கு அந்த அவர்களையும் நாம் எந்த விதத்திலும் அவருடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இழக்கு வராமல் இங்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற உறவுகள் அவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் உரிய முக்கிய மரியாதையை தந்து புதிய வரவுகளாக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொரு கிளையிலும் கட்டமைப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றியங்களிலேயும் கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி கரூர் மாவட்டத்தில் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அதற்குரிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து நாம் கூட்டணி வைத்திருக்கிற திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளோடு நட்புக்கரம் நீட்டி இன்னும் வேகமாக நீங்கள் வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி இது ஒரு சாதிக்கான கட்சியோ ஒரு மதத்திற்கான ஒரு கட்சியோ இந்த கட்சி அல்ல. இது தமிழ்நாட்டிலும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக உங்களை போன்ற பொதுமக்களை அணிதிரட்டி வெகுமக்களை அணிதிரட்டி தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக போராடி வருகின்ற ஒரு அரசியல் கட்சிதான் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏதோ இங்கே வருகின்றிருக்கிற உறவுகள் நண்பர்கள் உங்களை அழைத்தார்கள் என்பதற்காக நீங்கள் இந்த கட்சியில் வந்து சேரக்கூடாது. இந்த கட்சினா என்ன, இந்த கட்சி இந்த மக்களுக்காக என்ன பணியாற்றியிருக்கிறது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற சட்டமன்றத்தில் இருக்கிற நான் இந்த தமிழ்நாட்டின் மக்கள் சார்ந்த உரிமைக்கு என்ன பேசியிருக்கிறேன், நான் என்ன செயலாற்றியிருக்கிறேன் என்பதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து அந்த அடிப்படையில் இந்த கட்சிக்கு தங்களை நீங்கள் உறுப்பினராக ஆக்கி கொண்டு இந்த கட்சியை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். இங்கே ராஜா அவர்கள் குறிக்கின்ற போது சொன்னார், தமிழர் வேலை தமிழருக்கே என்கிற உன்னத ஒரு நோக்கத்தை முன்வைத்து தமிழக சட்டமன்றத்தில் போராடி அதற்கான நாம் சட்டம் இயற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகள் தமிழ்நாடு அரசு பதவிகளில் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நாம் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன கவலை அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்கிறார்கள் என்பதை நம்முடைய இளைய தலைமுறை கொஞ்ச நேரம் ஒதுக்கி பார்த்து தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர்களை குறித்து படித்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒரு தெளிவு இல்லாத ஒரு சமூகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் யார் வந்து கட்சி தொடங்கினாலும் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் செல்கிறது. அதுவும் குறிப்பாக திரைத்துறையிலிருந்து வந்து விட்டால் போதும், அவர் ஏதோ இந்த உலகத்தையே வில்லாக வளைத்து விடுவார், உடனே இந்த நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓட விடுவார் என்கிற ஒரு அவநம்பிக்கை. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் திரைத்துறையிலே சம்பாதித்த பணத்தில் இந்த நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுக்கு, சுனாமி, வர்தா புயல், ஒக்கி புயல், இயற்கை பேரிடர்கள், பல்வேறு இறப்புகள் எல்லாம் நடைபெறுகின்ற போது அதிலெல்லாம் கவனம் செலுத்தாதவர்கள், இந்த நாட்டுடைய மக்களுடைய வாழ்வுரிமைக்காக குரல் கொடுப்பாதவர்கள், கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, முல்லைப்பெரியாறு, பாலாற்று சிக்கல், ஈழத்தில் 1.5 லட்சம் மக்களுடைய இனப்படுகொலை, இங்கு சாதி ஆணவ படுகொலை, இப்படி எண்ணற்ற சிக்கல்களிலெல்லாம் அதை குறித்து தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை, புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் வேறொரு உலகத்தில் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் திடீரென்று அரசியலில் நாங்கள் குதிக்கிறோம் என்ற உடனேயே இந்த தமிழ் சமூகம் உடனடியாக அவர்கள் பின்னால் அணிவகுக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டின் விடுதலைக்காக 10 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்த ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், தமிழர் உரிமைக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள், ஆனால் இவர்களை எல்லாம் இன்றைய இளைய தலைமுறைக்கு யாருக்கும் தெரியவில்லை. ஆக தமிழ் சமூகம் ஒரு படித்த பண்பற்ற புரிதலுள்ள ஒரு சமூகமாக இல்லாதனுடைய விளைவுதான் நாம் இங்கு ராஜா அவர்கள் சொன்னார், எங்கள் திருச்சி மண் பெருமை கொள்கிறது. எதற்காக? மும்பாயிலிருந்து நடிக்க வந்த ஒரு நடிகை இந்த நாட்டிலே வந்து அரைகுறை ஆடையோடு நடித்து புகழ் வெளிச்சத்தை ஈட்டினார் என்பதற்காக அவருக்கு கோயில் கட்டுகிற ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறி நிற்கிறது. இது எவ்வளவு பெரிய அவமானம். இந்த இந்திய நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள். அந்த நடிகர்களுக்கெல்லாம் இது போன்று நாடாளும் ஆசை வரவில்லை. அவர்களுக்காக 41 உயிர்கள் எங்கேயும் சாகவில்லை. இதை நாம் அவமானமாக கருத வேண்டும். ஒவ்வொரு தமிழச்சியும், ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகின்ற நல்ல ஆளுமைகள், தனிநபர்களாக இருப்பார்கள், தனியாக
அவர்கள் அமைப்பு வைத்துக்கொண்டு மக்களுக்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக போராடுவார்கள். நம்முடைய சுப உதயகுமாரன் போன்று, பூவுலகின் நண்பர்கள் போன்று, காஞ்சி மக்கள் மன்றம் போன்று, அண்ணன் கொளத்தூர் மணி போன்று, கோவை ராமகிருஷ்ணன் போன்று, தோழர் தியாகு போன்று, தோழர் பொழிலன் போன்று. ஆனால் இவர்கள் எல்லாம் இந்த தமிழுக்கும் இந்த மொழிக்கும் ஒரு கேடு வந்தபோது வீதிக்கு வந்து போராடி வழக்கை சந்தித்து பல ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்தார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத புகழ் வெளிச்சம், இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அங்கீகாரம், ஆனால் இவர்களுக்கும் பின்னால் திரளாத பெண்கள், இவர்களுக்கு பின்னால் திரளாத மாணவர் கூட்டம் இன்றைக்கு ஒரு துரும்பை கூட இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் கிள்ளி போடாத நடிகர்களுக்கு பின்னால் போகிறது. இங்கே எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தாய்மார்கள் எல்லாம் அவரவர் பகுதியில் நேர்மையான வழியில் நின்று உழைத்து பணம் சம்பாதித்து தான் பெத்த பிள்ளை செல்வங்களை மானத்தோடு வளர்க்க வேண்டும் என்பதற்காக வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம். எத்தனையோ மது ஆலைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் பெண்கள். இதே கரூரில் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களோடு சேர்ந்து அந்த புகழூர் பக்கத்தில் ஆற்று மணல் கொள்ளைக்காக போராடி இருக்கிறார்கள் பெண்கள். சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். காவல்துறை மிரட்டலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நம்முடைய ஆற்று நீர் உரிமையை பாதுகாப்பதற்காக, ஆற்று மணல் கொள்ளையை தடுப்பதற்காக தனிநபராக இருந்து தோழர் முகிலன் போன்றவர்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கும் தங்கை நந்தினி போன்றவர்கள் இந்த மதுபான சாராய கடைகளுக்கு எதிராக போராடி அக்கா, தங்கை, அப்பா என்று பல முறை சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் நாம் அங்கீகரிக்கிறோமா? ஒரே ஒரு தனிநபராக இருந்து தோழர் வளர்மதி போன்ற பெண் பிள்ளை இளைஞர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இந்த சமூகம் அங்கீகரிக்கிறதா? ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு குஷ்புவுக்கு கோயில் கட்டுவதும், நயன்தாராவுக்கு சிலை வைப்பதும், பிக் பாஸிலே நடித்து விட்டார் என்பதற்காக ஓவியாவுக்கு ஆர்மி அமைக்கின்ற ஒரு பகுத்தறிவோடு சிந்திக்க மறுக்கிற ஒரு கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. இங்கே பேசுகின்ற போது குறிப்பிட்டார்கள் அல்லவா, எனக்கு 2 பெண் குழந்தைகள், 41 பேரிலே இறந்து விட்டார்கள். ஆனால் ஒரு நடிகர் என்னை வாட்ஸ்அப் காலிலே, வீடியோ காலிலே என்னோடு பேசிவிட்டார். இன்னும் ஒரு கரூருக்கு அருகாமையில் இருக்கிற இளைஞன் சொல்லுகிறான், என் தம்பி மிதிப்பட்டு இறந்து விட்டான், ஆனால் அந்த நடிகர் என்னை பனையூருக்கு அழைத்திருக்கிறார், ஆதலால் என் தம்பி செத்தாலும் பரவாயில்லை, நானும் அவருக்காக சாக தயாராக இருக்கிறேன் என்கிறார். நான் கேட்கிறேன், 10 மாதம் சுமந்த பெற்று ஒரு குழந்தை, 3 வயது குழந்தை தாளில் ஏறி மிதித்து இறந்து விட்டார்கள், குடல் பிதுங்கி இறந்து விட்டார்கள். அந்த தாய் சொல்லுகிறார், பரவாயில்ல, என் குழந்தை செத்ததை பற்றி எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நான் எப்படியாவது அவரை கிட்ட போய் பார்த்துட்டேன். இது உண்மையிலே 10 மாதம் பெற்றுச்சா, கர்ப்பப்பையில் தான் சுமந்துச்சா, சொந்த குழந்தைய, அப்படி செத்து போன குழந்தைய குறித்து ஒரு பத்திரிகையில் டிவியில் போய் நின்று அப்படி பேசுது அப்படின்னு அப்படி என்று இங்கே வந்து அமர்ந்திருக்கிற மக்களாகிய நீங்கள் என்னை குறித்து ஒரு சுய ஆய்வை நீங்கள் உட்படுத்தணும். அப்படி உட்படுத்தி அக்கம் பக்கம் விசாரிச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட விசாரிச்சு, அப்படி என்னை பற்றி தவறான செய்திகள் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு நீங்கள் கட்சியிலே இணைந்து என்னுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு வர வேண்டும். ஆனால் அப்படி இன்னைக்கு எந்த தாய்மார்கள் என்றீங்க? அப்படி யார் பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தால் இந்த கரூரில் அத்தனை ஆயிரம் பேர் அவர் இரவு 9 மணிக்கு வர்றதுக்கு காலை 7 மணிக்கு போய் தண்ணி இல்லாமல், ஒரு டாய்லெட்ஸ் வசதி என்று சொல்லக்கூடிய கழிப்பறைக்கு ஒரு பெண்கள் இயற்கை உபாதிக்கு ஒதுங்குவதற்கு வழி இல்லாமல் பச்சை குழந்தைகளோடு வந்து காத்து கிடப்பார்களா? அவர் என்ன தேவ தூதரா? அவர் இந்த நாட்டுக்கான சுதந்திர இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தந்தாரா? வெள்ளையனை எதிர்த்து போராடினாரா? ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்காக இங்கிருந்து பல ரசிகர்களை திரட்டி கொண்டு போய் சிங்கள அரசோடு போரிட்டாரா? அல்லது செத்து மடிந்த நம்முடைய உறவுகளுக்கு உயிருக்காக போராடியவர்களுக்கு ரத்தம் கொடுத்தாரா? எதுவுமே செய்யல.
அவருக்கு வயசு இன்னைக்கு 55. அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டு தோல் முத்தம் கொடுத்துக்கிட்டு டூயட் பாடுற பொண்ணுக்கு வயசு 16 வயசு 18 வயசு. அப்போ ஒரு தமிழ் சமூகம் கண்ணகி பிறந்த மண் என்கிறோம். எத்தனை சுதந்திர போராட்ட விடுதலைக்காக வித்திட்ட எத்தனை தலைவர்கள் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார்கள். ஆக பாரதிதாசரை குறித்து புரியவில்லை, பாரதியாரை குறித்து புரியவில்லை, இந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்த கப்பல் ஓட்டிய தமிழ் செக்கிழுத்த செம்மலை குறித்து தெரியவில்லை, உங்கள் அருகாமையில் இருக்கிற திருப்பூர் குமரனை இது எல்லாம் இங்கே கூட பெண்களுக்கு யாராச்சும் எங்கள் ரவியோ இல்லை எங்கள் இளந்தமிழனோ இல்லை இங்கே அமர்ந்திருக்கிற கோவிந்தராஜோ இல்லை தொகுதி பொறுப்பாளராக நான் படித்தவர்களோ இங்கே யாருக்காச்சும் உங்களுக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே கையில் 500 ரூபா தர வாங்கன்னு கூட்டிருந்தா அது தப்பு. அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி இல்லை. அப்படி ஏமாற்றி உங்களை கூட்டிருந்து வந்தால் அது தவறு. அடுத்த முறை கூப்பிட்டா போவாதீங்க. இல்லை எங்கள் எம்எல்ஏ இருக்கிறாரு வேல்முருகன், அவர் கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக இருக்கிறாரு, எல்லாம் இந்த கட்சிக்கு வாங்க, அப்படியே உங்கள் வீட்டில் உல கொதிக்கும், அப்படியே உங்கள் ஊரில் தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்ன நம்பாதீங்க. நான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை செல்லுங்களுக்கு இந்த நாட்டுடைய அரசு பதவிகள் 100% கிடைக்க வேண்டும் என்று போராடுகிற ஒருவன். மணல் குவாரிகளை 15 அடி 20 அடி ராட்சச இயந்திரங்களை வைத்து அப்படியே மணலை அடியோடு சுரண்டுகின்ற மணல் குவாரிக்கு எதிராக போராடக்கூடிய ஒருவன். மலைகளை வெடிகுண்டு வைத்து தகர்த்து கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5000 லோடு 10,000 லோடு கடத்துறாங்களே, அதற்கு எதிராக போராடி சட்டமன்றத்தில் மணல் குவாரிகளை அரசுடைமை ஆக்கியவன். அப்ப நான் வேல்முருகன் என்பவன் யார்? ஆக வேல்முருகனை சுய பரிசோதனை செய்யணும், வேல்முருகனை சுய ஆய்வுக்கு நீங்கள் உட்படுத்தணும். இன்னைக்கு எம்எல்ஏவா 3 முறை இருந்திருக்கிறேன், 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். எனக்கு வயது 55. இந்த 55 வயதில் 45 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம். 6 முறை தேர்தலை சந்தித்து 30 வருஷம் ஆச்சு. தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு ஒரு 15 ஆண்டு காலம் 1983 ஜூலை கலவரத்தில் ஈழத்தில் நம்முடைய பிள்ளை செல்வங்களை குத்துயிரும் குயரமாக கொண்டான். ஈழத்தில் இருக்கிற எனது தொப்புள் கொடி தாய்மார்கள் மார்பை அறுத்து கம்பிகளில் கோத்து வீதிகளிலே தமிழீச்சிகளுடைய மார்புகறி விற்கப்படும்னு சொன்னான். தமிழ் ஈழம் என்கிற தனிநாட்டை காணுவேன் என்று சொன்ன குட்டிமணி ஜெகன் தங்கதனுடைய கண்களை பிடுங்கி சூஷாக்ஸ் கால்களால் சிங்கள இராணுவம் மிதித்தான். அங்கு இரத்த ஆறு ஓடியது. அந்த இரத்த ஆறு ஓடியதற்காக நீதி கேட்டு ஒரு 10-12 வயது சிறுவனாக பள்ளி மாணவர்களோடு சாலைக்கு வந்து மறியல் செய்ததில் என் அரசியல் வாழ்வு தொடங்கியிருக்கிறது. என்னுடைய உறவினர் பண்ருட்டியார், என்னுடைய சித்தப்பா எம்ஜிஆர் காலத்தில் 9 முறை நின்று தோற்ற வரலாறே இல்லை. அப்படிப்பட்ட பண்ருட்டியாரை நான் தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை நான் வெற்றி கொள்ள வேண்டும் 2 முறை என்று சொன்னால், நான் இளைஞனாக இருந்து நேர்மையுடனும் நியாயத்துடனும் கண்ணியத்துடனும் நான் நடந்து கொண்டது மக்களுக்கான போராட்ட களத்தில் நான் மக்களுக்காகவே ஒருவனாக நின்றதனால் இன்றைக்கு அவரை நான் தோற்கடித்து நான் அதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆக நம்முடைய மக்கள் ஒரு எம்எல்ஏவுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன செய்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அதிகமான கேள்விகள் கேட்டவன், அதிகமான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தவன், அதிகமான ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தவன், அதிகமாக 0 ஹவர்ஸில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசியவன், வாதாடியவன். ஆக அந்த அடிப்படையில் நாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்கி ஒருத்தர் எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிறோமே, அவர் நமக்காக என்ன பேசியிருக்கிறார், நமக்காக என்ன வாதாடி இருக்கிறார். சட்டமன்றம் நடக்கின்ற போது நீங்கள் பத்திரிகைகளை பார்க்கணும். ஆனால் பத்திரிகையே இன்றைக்கி எப்படி இருக்குது, காசு கொடுத்தா விளம்பரம் கொடுத்தா தான் செய்தி, தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுத்தா தான் நம்ம செய்தியை காட்டுவான். இப்போ நான் எழுதி சொல்கிறேன் உங்களுக்கு,
இப்போ கரூரில் நீங்கள் ஒரு 300 பேர் வந்து உட்காந்துருக்கீங்க, அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. இப்படி இங்கே இருக்கிற பெரும்பான்மையர்கள் வன்னியர்களாக இருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஜாதி பார்த்து என்கிட்ட வரல. நீங்கள் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திய போராட்டங்கள் அடிப்படையில் எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் சொன்னதனுடைய அடிப்படையில் வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் இந்த செய்தியை ஒரு கரூரில் வன்னியர்கள் இல்லாத ஒரு பகுதியில் தமிழர் வாழ்வுரிமைக்காக தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்ற வேல்முருகன் தலைமையை ஏற்று ஒரு 100 பேர் இணைஞ்சாங்க அப்படின்னு நாளைக்கு ஒரு தந்தியில் ஒரு செய்தி போட சொல்லுங்க, ஒரு தினமணியில் போட சொல்லுங்க, ஒரு இந்து தமிழில் போட சொல்லுங்க, போட மாட்டான். ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட சொல்லுங்க, போட மாட்டான். காரணம், பத்திரிகை நண்பர்களுக்கு அவங்க முதலாளி பத்திரிகை நண்பர்கள் விளம்பரம் வாங்கி கொடுக்கணும். ஒரு பக்கத்தில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு முழுக்க 15 லட்சம் நம்ம கட்சியில் இருக்கா? கரூர் மாவட்டம் முழுக்கும் கொடுக்கணும்னா கூட 1.5 லட்சம் கேட்பான். நம்மகிட்ட இருக்கா? ஆக இந்த நாட்டுடைய பத்திரிகைகள், இந்த நாட்டுடைய ஊடகங்கள், அந்த ஊடக தர்மமும் இல்லை, பத்திரிகை தர்மமும் இல்லை. சினிமாக்காரனுக்கு, ஓவியாவுக்கு, சீரியல் நடிகர்களுக்கு அவனுக்கு கொடுக்கிற விளம்பரத்தை கூட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடிய ஐயா நல்லக்கண்ணு நெடுமாறன் நம்மை போன்றவர்களுக்கு இந்த நாட்டுடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் தராது. அதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்கிறது, உங்கள் கைகளில் இருக்கிற செல்லிடப்பேசி என்று சொல்லக்கூடிய கைபேசியே நமக்கான ஊடகம். சமூக வலைதளங்களில் பரப்புங்கள். நாம் இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். தேநீர் கடைகளில், வீதிகளிலே, ஊரக வேலையிலே பணி செய்கின்ற மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று வெகு மக்களை அணிதிரட்டி போராடிய ஒரு மாபெரும் இயக்கம். இந்த கட்சி தொடங்கி 15 ஆண்டு காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். செம்மரம் கடத்த போனார்கள் என்று தமிழ்நாட்டு தமிழர்களை ஆந்திர அரசு கட்டி வைத்து சுட்ட போது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வீதிக்கு வரவில்லை. அவன் செத்து போனவன் எந்த ஜாதி, வன்னியரா, கவுண்டரா, படையாச்சியா, வேட்டுவ கவுண்டரா, தொப்ப கவுண்டரா, அதையெல்லாம் பார்க்கல. அவன் பறையரா, பல்லனா, தேவேந்திரனா, அருந்ததிரா, அப்படியெல்லாம் பார்க்கவில்லை. என் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அப்பாவி கூலி மக்களை ஆந்திர அரசு சுட்டு கொன்றது அநியாயம் என்று பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இந்த நாட்டுடைய கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும் வீட்டுக்கு ஒரு அரசு வேலையும் வாங்கி கொடுத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெருவு சாதி சங்கம் கொடிகள் இருக்கு. ஆனால் இந்த சாதிக்காக மட்டுமே போராடுவாங்க, ஆனால் தமிழ் சாதிக்காக போராட மாட்டாங்க. ஆனால் வேல்முருகன் ஆகிய நான் சாதி பார்க்கல, கட்சி பார்க்கல, மதம் பார்க்கல. இந்த நிலத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்குமான வேலைவாய்ப்பு உரிமையை மோடி பதவியேற்ற பிறகு 2014 ஓபிஎஸ் மூலமாக இந்திய நாட்டை சேர்ந்த அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த நாட்டுடைய விஓவா வரலாம், இந்த நாட்டுடைய தாசில்தாராக வரலாம், இந்த நாட்டுடைய ஆர்ஐயாக வரலாம், இந்த நாட்டுடைய டிஎஸ்பியாக வரலாம், இந்த நாட்டுடைய மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய நடுவர் நீதிபதியாக வரலாம் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அப்படி ஒரு அமலாக்கம் செய்த போது இந்த நாட்டில் இருந்த 186 அரசியல் கட்சிகள் போராடவில்லை, தடுக்கவில்லை. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை திரட்டி கோட்டையை நோக்கி முற்றுகையிட்டு தொடர்ந்து டிஎன்பிசி அலுவலகங்களை இழுத்து பூட்டி போராட்டங்களை நடத்தி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதுக்கு பிறகு திமுகவோட கூட்டணி சேர்கின்ற போது 10 கோரிக்கைகளில் இதுவும் ஒரு கோரிக்கையாக வைத்து, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எந்த ஜாதியோ எந்த மதமோ எனக்கு கவலை இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற சத்துணவாய வேலையிலிருந்து இந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி வரையிலும் இங்கே உட்கார்ந்திருக்கிற என் உறவுகளுக்குத்தான் அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தவன் வேல்முருகன். அப்ப எனக்கு இந்த ஒரே ஒரு சாதனைக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் கட்சி பார்க்காம சாதி பார்க்காம என்னோடு அணிதிரண்டு வரலாம். ஆனால் வராங்களா? துரும்ப கூட கிள்ளி போடாத விஜயை பார்க்க போய் சாவறான். எப்படி இருக்கு இந்த மக்களுடைய மனநிலை? கட்சித்தீவுக்காக வழக்கை சந்திக்கிறோம். என்எல்சி நிறுவனம் என்கிற மத்திய அரசு நிறுவனத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுங்கள், பொறியாளர் பதவிகளை தமிழர்களுக்கு கொடுங்கள், ஜிஎம் பதவிகளை தமிழர்களுக்கு கொடுங்கள், உயர்ந்த பதவிகளை, இன்ஜினியர் பதவிகளை தமிழர்களுக்கு தாருங்கள் என்று, வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு தாருங்கள் என்று போராடுகிறோம். உங்களுக்காக நான் போராடுகிறேன். திருச்சி அப்ரண்டிஸ் பணிகளை முழுவதும் வடநாட்டுக்காரன் வந்தான், ரயில்வே துறையில் முழுக்க வடநாட்டுக்காரன் வந்தான். சென்னையில் இருக்கிற ஜிஎம் அலுவலகத்தை இழுத்து பூட்டி ஜிஎம்மோடு ஒப்பந்தம் ஏற்படுத்தினேன். என்ன தெரியுமா? இனி தமிழ்நாட்டுடைய ரயில் தொழிற்சாலைகளில் வேலைக்கு ஆள் எடுக்கின்ற போது அந்தந்த மாவட்டத்தினுடைய
அலுவலகத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பணிமூப்பு அடிப்படையில் காத்திருக்கிற என் மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழர்களை தான் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய ரயில்வே துறையோடு என் போராட்டத்தினூடாக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி வடவர்களை தடுத்து நிறுத்திய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. திருச்சிக்கு அருகாமையில் இருக்கிற கரூரில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? அதற்கு முன்னாடி வரைக்கும் ஜார்க்கண்ட்லேருந்து பீகார்லேருந்து ஒரு சிறப்பு ரயிலில் வருவான், அப்ரண்டிஸ் பண்ணிக்க அப்படியே எடுத்துப்பான், ரயில் பெட்டி தொழிற்சாலை வேலையில்னா அப்படியே அவன் தேர்வு எழுதி பாஸு. அஞ்சல் துறையில் மொத்த மதிப்பெண் 25ன்னா தமிழ் பேச தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஆனால் 25 மதிப்பெண்ணுக்கு 24 மதிப்பெண் போட்டு அவனை செலக்ட் பண்ணுவாங்க. அதை அந்த சென்னை அண்ணா சாலையில் இருக்கிற தபால் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழர்களுக்குத்தான் வேலை செய்யணும், எப்படிடா கோல்மால் பண்ணி வடநாட்டுக்காரனுக்கு வேலை கொடுத்த என்று தட்டி கேட்டு அந்த அஞ்சல் துறையில் இன்றைக்கு தமிழர்கள் எடுப்பதற்கான கதவை திறந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனால் இவ்வளவுலாம் செய்கிறோம்ல, இவ்வளவு போராட்டம் பண்ணுறோம்ல, ஆனால் இதை கொண்டு போய் என் மக்கள்கிட்ட சேர்த்தா தானே என் மக்களுக்கு தெரியும். இப்போ மாவட்ட துணை செயலர் வந்து கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு, இத்தனை தொகுதி தலைவர் செயலாளர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க, தமிழ் தேசிய தளத்தில் பணியாற்றிய தம்பி இளந்தமிழன் போன்றவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து எங்களுடைய கட்சியில் சேர்ந்திருக்கிறார். இங்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருச்சியினுடைய பிரமுகர் நமக்கு 200 பேரோடு உங்கள் கட்சியிலே சேருகிறேன், நேரம் தாருங்கள் என்று கேட்டு வருகின்றிருக்கிறார்கள். இங்கே கூட ராஜா காலை பல இளைஞர்களை வந்து எனக்கு அறிமுகம் செய்தார்கள். ஆக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொண்ட உறவுகள் இன்றைக்கு இந்த கட்சியில் இணைந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சி வலுவடைந்து கொண்டிருக்கிறது. இங்கே போதைக்கு இடமில்லை, குடிக்கு இடமில்லை, காலில் உள்ள கலாச்சாரத்துக்கு இடமில்லை, சால்வ கலாச்சாரத்துக்கு இடமில்லை, இந்த பொக்கை கலாச்சாரத்துக்கு இடமில்லை. இப்போ ரவி கூட கொடுத்துட்டாரு, இப்போ இவருக்கு நான் வந்து தண்டம் விதிப்பேன், அபராதம் விதிப்பேன். வெடிக்கக்கூடாது, காரில் 100 காரில் 200 காரில் வெளியில் தொங்கிக்கிட்டு எங்கள் தலைவர் வராரு, எங்கள் அண்ணன் வராரு, ஒதுங்குன்னு பொதுமக்களை போய் இம்சை பண்ணக்கூடாது. நான் ஒரே ஆள் தனியாக காரில் வர வழிகாட்டுறதுக்கு ஒரு கார் வெட்டோம், அவ்வளோதான். ஆடம்பரம் செய்யக்கூடாது, ஆள் உயர மாலை போடக்கூடாது. ரோட்டில் போட்டு 2 வீலரில் வருவாங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு வருவாங்க. இவன் யார் குழந்தையில வராங்களா 2 வீலரில் வராங்களா அது எதையும் பார்க்க மாட்டான். ரோட்டில் போட்டு பட்டாசை கொளுத்துவாங்க. பெரிய கட்சி ஒரே ஒரு பட்டாசு வெடித்து அந்த 2 வீலர் வரல வாகன ஓட்டிக்கோ, அதில் அமர்ந்து வர்ற அவர் மனைவிக்கோ, அவருடைய தாய்க்கோ, அவர் கையில் கூட்டு தூக்கிட்டு வர்ற குழந்தைக்கோ அந்த பட்டாசு பட்டு ஒரு கண்ணு போச்சுன்னா இங்கே இருக்கிற பட்டாசு வெடித்த கட்சிக்காரங்களால் அந்த கண்ணை கொடுக்க முடியுமா? பெரிய கட்சி திமுக, அண்ணா திமுக, எந்த கட்சி அந்த செய்தாலும் ஒரு கண்ணை பருவை விட்டதுன்னா கண் பார்வை மீண்டும் நாம் மீட்டு தர முடியுமா? அதுக்குத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்கிறது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடாது. உங்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய பகுதியில் இருக்கிற நம்முடைய நொய்யல் ஆறு பாழா போய் கிடக்கிறது. எவ்வளவு இயற்கை இடர்பாடுகள், இன்னைக்கு மாசினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. இன்னைக்கு நீர் மாசுபட்டு கொண்டிருக்கிறது, காற்றினுடைய நச்சுத்தன்மை அதிகமாகி கொண்டிருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு இன்றைக்கு வந்து முழுவதுமாக இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கிறது. டை ஆக்சைடு என்ற வேதிப்பொருள்கள் உருவாகிறது பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கிறதால. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் பட்டாசு வெடிக்காதீங்க, புவி வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது என்று சுற்றுச்சூழலை குறித்தும் கவலைப்படுகின்ற ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறது. ஆதலால் சொல்லுகிறேன், என் அருமை உறவுகளே, நண்பர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அழைத்தார்கள் என்று இளைஞர்களும் தாய்மார்களும் வந்து அமர்ந்திருந்தாலும் கூட நீங்கள் ஒரு கணம் சீர்தூக்கி பாருங்கள். லஞ்சம் வாங்காமல், கமிஷன் வாங்காமல் ஒரு கட்சியில் யாரும் நீ பீடி குடிக்கூடாது, சிகரெட் அடிக்கூடாது, கஞ்சி அடிக்கூடாது, போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, இருந்தால் உன் பொறுப்பை எடுத்துருவேன். அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுரு. உன் பெற்று வளர்த்து உன்னை 10 மாதம் சுமந்த உன்னுடைய தாய் காலில் உழுந்து வணங்கு. எந்த தலைவன் காலிலையும் உழுந்து வணங்காத, எவனுக்கும் பாலபிஷேகம் வைக்காத, எவனுக்கும் கட்டவுட்டு வைக்காத. நம்மளை பெற்று வளர்த்திய ஆளாக்கிய தாய் தந்தரை காட்டிலும் இந்த உலகத்தில் கடவுள் என்பது ஒன்று இல்லை. கண்கண்ட தெய்வமே உன்னுடைய அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். ஆக வருகின்றிருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் இந்த நான் சொன்ன இந்த செய்திகளை உள்வாங்கி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற நம்முடைய தமிழ் இன்றைக்கு கலப்பு மொழியாக மாறிக்கிட்டு வருது. இப்போ உட்காந்துருக்கிற இவ்வளவு பேர்கிட்ட நான் கேட்டால் கூட இங்கே இருக்கிற பொருள்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற இருக்கை இதை நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்க? சேரா இந்த ஐயை எடுத்துக்கிம்பிங்க. இதுக்கு பேர் ஒலி வாங்கி, இதுக்கு பேர் என்ன மைக்கு, இதுக்கு பேர் மின் விசிறி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேன்.
சொல்லுங்க. இதுக்கு பேர் புகைப்பட கருவி. நீங்க என்ன சொல்லுவீங்க? கேமரா. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க. அப்ப நம்முடைய தண்ணி கேட்டானே சொல்லுங்க வாட்டர் கேன். சோறு யாரும் சொல்லுவதில்லை, ரைஸ். சரியா? குழம்பி யாரும் கேட்பதில்லை, காஃபி. தேநீர், டீக்கு பேர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். தேநீர் கொடுங்கன்னு கடையில் போய் கேட்குறோமா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கின்ற நம் தாய்மொழி தமிழ் நம் நாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு கட்சி தொடர்ந்து தாய்மொழி தமிழ் உன்னதமான மொழி, ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் தத்தமது தாய்மொழி தன் உயிரை விட மேலானது என்று உலகத்தில் ஒரு இனம் கருதி அதற்காக நூற்றுக்கணக்கான உறவுகள் தங்கள் தேக்கு மர உடல்களை தீக்கரையாக்கி இன்றைக்கு இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய மண் இந்த கரூர் உள்ளிட்ட திருச்சி இந்த பகுதி மண். ஆனால் இன்னைக்கு நாம் பேசுகிற வீடுகளில் மாமாவை அங்கிள்ன்றோம், அத்தையை ஆண்டின்றோம், சித்தப்பாவையும் அங்கிள்ன்றோம். மை சன், நான் பெற்ற என் பிள்ளைன்னு அறிமுகப்படுத்த மாட்டாங்க. என் சன். ஆசிரியரை டீச்சர், தலைமை ஆசிரியர் ஹெட் மாஸ்டர். நீங்கள் வீதி தண்ணி, இன்னைக்கு தண்ணி யார் கேட்குறாங்க? வாட்டர் தான். பேருந்து, அதுக்கு பேர் என்ன? இன்னைக்கு பஸ்ஸு. புகை வண்டிக்கு பேர் என்ன? ரயில். இது நான் சொல்றது எல்லாம் ஆங்கிலம். ஆனால் இங்கே உட்காந்துருக்கக்கூடிய தாய்மார்களே, இது எல்லாம் நீங்கள் ஆங்கிலம்னு நினச்சா பேச மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாம் தமிழ் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தாய்மொழி சிதைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த வடநாட்டு கும்பலுங்க வரான் இல்லை, அவனை எதிர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, வரீங்களா வேலை செய்யுங்க. அந்த கான்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய தாய்நாட்டுக்கு நீங்கள் திரும்புங்க. உங்களுக்கு இங்கே குடும்ப அட்டை எதற்கு? உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டுன்னு சொல்லக்கூடிய வாக்குச்சீட்டு முறைமை இங்கே எதற்கு? நாங்கள் வர்ற இந்திக்காரர்களை எதிர்க்கலை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே நீங்கள் வந்து தங்குகின்ற போது கொஞ்ச நாள் கழிச்சு காதல் கீதல்னு நம்ம விட்டு பொண்ணை இட்டு முடுறானா? அப்புறம் ஜாதி சண்டை வருதா? இங்கே சொந்த ஊர் தமிழ் இட்டு போனாலே அந்த ஜாதிக்காரன் இட்டு முட்டான், நம்மளோட கம்மியான ஜாதி இட்டு முட்டான், நம்மளோட தாழ்ந்த ஜாதி இட்டு முட்டான்னு நம்ம ஜாதி சண்டை வந்துடுது. நீங்கள் வடநாட்டுக்காரன் இட்டு போனானாக்கா என்ன செய்வீங்க? பொது வரைக்கும் பான் பராக்கை போட்டுக்கிட்டு குட்காவை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணை சரக்கு அடிச்சுட்டு என்ன செய்வான்? அங்கே இட்டு போய் என்ன கொடுமைப்படுத்தணும் உங்களுக்கு தெரியாது. அப்போ கலாச்சார பண்பாட்டு சீரழிவு வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரூர் போன்ற தொழிற்சாலை இருக்கிற ஊரில், திருச்சி போன்ற சென்னை போன்ற ஊர்களில் அவன் கொண்டாடுற என்ன பண்டிகை நம்ம கொண்டாட தொடங்கியிருக்கோம்? யாராச்சும் சொல்லுங்க. பரத் சொல்லிட்டான், ஹோலி பண்டிகை. ஹோலி. நம்ம வீட்டு பொண்ணுங்க ஒரு வயசு பொண்ணா இருப்பலாம், அண்ணியா இருப்பலாம், அத்தையா இருப்பலாம். அங்கத்திய கலாச்சாரம் என்ன தெரியுமா? உங்களை வந்து கட்டி பிடிப்பான், அப்புறம் உங்கள் முகத்தில் பூரா தடவான், மாரில் முகத்தில் முதுகுலையும் அந்த ஹோலி பவுடரை தடவான். இங்கே ஒரு பாட்டி இருக்கு, நரசிம்முடி பாட்டி. இதுவே பேரனை தவிர சொந்தங்களை தவிர இந்த எழுவெடுத்த கலாச்சாரம் ஹோலி பண்டிகை வானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய மண்ணில் நீ அங்கே எடுத்துக்க. ஆனால் இங்கே அந்த கலாச்சாரம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆக இதையெல்லாம் இன்றைக்கு தமிழுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், மொழி, வணிகம். வணிகம் எடுத்துக்கங்க. இப்போ கரூரில் நம்ம பகுதியில் இருந்த தொழிற்சாலைகள் நம்மக்கிட்ட இருக்கா? நம்ம தமிழர்கள் எந்த ஜாதியாக இருந்துட்டு போட்டோம், நம்மக்கிட்ட இருக்கா? இப்போ சேலத்தில் நேற்று கூட நான் கலெக்டரோட ஒரு மீட்டிங் நடத்தினேன். இந்த சேலம் கொலுசு தொழில் நம்ம ஊரில் இருக்கிற ஆச்சாரிகள் தான் செய்வாங்க, ஒரு தமிழ் சாதி. இன்றைக்கி அவங்ககிட்ட மார்வாடிக்கிட்ட போயிடுச்சு. ஈரோட்டு மஞ்சள், இப்பகுதி கொங்கு வேளாள கவுண்டர்கள், வேட்டுவ கவுண்டர்கள் என்று சொல்லி தமிழ் சாதி தாழ்த்தப்பட்ட மக்கள். இவங்க வயலில் தான் மஞ்சள் உற்பத்தி ஆகும், குடோனில் கொண்டு போய் வைப்பாங்க. அவங்க தான் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க, வியாபாரியாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கக்கிட்ட அது இல்லை. என் ஊரில் முந்திரி, நாங்கள் தான் முந்திரி கொட்டையை பொறுக்கோம், நாங்கள் தான் முந்திரி விவசாயி, நாங்கள் தான் விற்பனை செய்வோம், நாங்கள் தான் அது ஒரு குடிசை தொழில் மாரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி மார்வாடி சேட்டு வந்து வடநாட்டிலேருந்து உட்காந்து எங்ககிட்ட இருந்து அதை பறிச்சுக்கிட்டான். நம்ம ஊர் செட்டியாருங்கிட்ட தான் இருக்கும் தங்கம் தாலி செய்கிற வேலை. இன்றைக்கி அவங்ககிட்ட இருந்து அதை பறிச்சுக்கிட்டான் மார்வாடி சேட்டு. எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷினு கொண்டு வந்துட்டான். வெள்ளி போச்சு, தங்கம் போச்சு. நம்ம ஊர் பாயிங்கிட்ட இருந்துச்சு எது? இரும்பு வணிகம். இன்றைக்கி அதுவும் அவங்கக்கிட்ட போச்சு. இந்த மின்விசிறி, இந்த ஒலி வாங்கி இந்த இருக்கை உற்பத்தி பண்ணுறது பெரும்பாலும் யாருக்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட போயிடுச்சு. இந்த ஆட்டோ, மகிழுந்து, காரு, இதுக்கு ஃபைனான்ஸு, டூ வீலர்னு சொல்லக்கூடிய இருசக்கர வாகனத்துக்கு ஃபைனான்ஸு முதலாளி யார்? எல்லாம் மார்வாடி சேட்டு.
நம்ம ஜிடி நாயுடு வயராகிட்ட இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலைகள், மில்லுகள், நம்ம மக்கள் 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் வேலை செஞ்சான். எல்லாத்தையும் இன்னைக்கு அவன் வாங்கிட்டான். ஆக தமிழ்நாட்டில் தமிழ் சமூகம் எந்த சாதியாக இருந்தாலும் அவர்களிடமிருந்த தொழில், வணிகம், பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், இலக்கியம், இலக்கணம், வளம் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களிடமிருந்து பறிப்பதை எதிர்த்து ஒரு கட்சி 15 ஆண்டு காலமாக ஓட்டை பற்றி கவலைப்படாமல், எம்பி எம்எல்ஏ சீட்டை பற்றி கவலைப்படாமல் அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தமிழ்நாட்டில் போராடுகிறது என்று சொன்னால் அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இதே மாதிரி 1000 போராட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன். எல்லாத்தையும் என்னால் பட்டியலிட முடியும். ஆனால் எல்லாத்தையும் பட்டியலிட எனக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு நேரம் இல்லை. நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே உட்கார மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இந்த பெரிய கட்சிகளுக்கு போய் அவங்க கொடுக்குற அந்த 500 ரூபா 300 ரூபாயை வாங்கிக்கிட்டு அப்படியே டாடா ஏசியில் போகிறது, அப்படியே இறங்குறது, அப்படியே கொடி பிடிக்கிறது, அப்படியே கும்ப மரியாதை பண்ணுறது, அப்படியே கும்பிடுறது. அப்புறம் இப்போ சில தலைவர்கள் புதுசாக உருவாகிருக்கிறான். இவன் எல்லாம் பெரிய எலிசபெத் மகாராணி பேர மாரி நம்ம பெண்கள்கிட்ட எல்லார்ட்டையும் பூவை கொடுத்து அவங்க தூவ சொல்றாங்க. செருப்பாலே அடிக்கணும்னு தோணுது எனக்கு. இவனெல்லாம் பார்க்கும் ரொம்ப கோபமாக வருது. எங்கள் கட்சிக்காரன் கூட ஏதாச்சும் ஆர்வ கோளாறு 2-3 பேர் அப்படி செஞ்சானா நல்லா கடுமையாக திட்டிருக்கிறேன். பூக்கள் எவ்வளோ உன்னதமானது பெண்கள் வச்சிருக்கிறாங்க, கோயில் கழுத்தில் இருக்கணும். அந்த பூவை இவர் பெரிய எலிசபெத் மகாராணி பேரன் வருவாருன்னு பாதையில் தூவ சொல்லுவான். அப்படி தூவ சொல்லி ஒருத்தனை திட்டியே நான் கட்சி விட்டு போயிட்டான் என்கிட்ட விட்டு ஒரு ஆள். கும்ப மரியாதை யாருக்கு பண்ணுவாங்க? கடவுளுக்கு பண்ணணும். இந்த 500 ரூபா காசை கொடுத்து உங்கள் ஊரில் தான் ஒரு மந்திரி இருக்கிறார். அவர் 1000 பேரை வெயிலில் நிற்க வைப்பார் கும்ப மரியாதை பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பகுத்தறிவுக்கு, சுய சிந்தனைக்கு, சுயமரியாதைக்கு இழக்கானது. இங்கே உட்காந்துருக்கிற ஒரு 50 தாய்மார்கள் இனி எந்த கட்சிக்காரன் கூட்டா கூட உங்கள் வயிற்று போய் களவெட்டியாச்சும் அந்த 500 ரூபாயை சம்பாதிங்க. அப்படிலாம் போய் நிற்காதீங்க. இது தமிழ்ச்சியினுடைய பரம்பரையிலே இல்லை, பண்பாட்டிலே இல்லை. ஆக இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இழி செயல்களை எல்லாம் செய்யாமல் மக்களை எஜுகேட் பண்ணுறது, மக்களை விழிப்புணர்வு அடைய வைக்கிற வேலை தான் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். அது இப்போ எங்கள் கட்சி வளரலைன்னா பரவாயில்ல. இப்போ நாங்கள் எங்கே டிவியில் தெரியாமல் இருக்கலாம், இந்த பத்திரிகையாளர்கள் இப்போ கருத்து கணிப்பு எடுக்கும்போது எங்கள் பேரே வராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு என் தமிழ் சமூகம் என்னை புரிந்து கொள்கின்ற போது தமிழ்நாட்டு மக்களில் மனங்களில், தமிழ்நாட்டு இளைஞர்கள், தாய்மார்கள் எல்லாருடைய மனங்களிலும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதன் நிறுவனர் தலைவராக இருக்கிற வேல்முருகனும் அவர்களின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க என்னங்க, தமிழ்நாட்டில் 186 அரசியல் கட்சி இருக்குமா? இன்னைக்கு பிக் பாஸ்னு ஒன்று நடத்தி எவ்வளவு கேவலமான படுக்கையறை காட்சி, குளியலறை காட்சி, ஒருத்தவங்க எவ்வளவு அசிங்கமான உடைகள், இரவு நைட்டி உடைன்னு சொல்லக்கூடிய இரவில் போடுற உடைகளை போட்டுக்கிட்டு எவ்வளவு கேவலமாக பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதை மக்களை பார்க்க தூண்டி அதில் காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த நிறுவனம். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரே ஒரு கட்சி வாய் திறக்கலை. கிட்டத்தட்ட 2000 பெண்களை திரட்டி அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என் தமிழ்ச்சிகளுடைய மானத்தோடு விளையாடாதே, என் தமிழ்ச்சிகளுடைய அரைகுறை மார்பை காட்டி ரேட்டிங் என்ற பெயரிலே விளம்பரத்தின் ஊடாக சம்பாதிக்காதே என்று சொன்ன ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன் மற்ற கட்சி சொல்ல மாட்டேன்றான்? மற்ற கட்சி சொல்றதுக்கு யோக்கியதே கிடையாது. அந்த கட்சி இதே மாதிரி கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மேடையை போட்டு இதே பிராவியும் இதேவியும் உள்ளாடையும் போட்டு அரைக்குறையாக ஆட விடுறது கூட்டம் சேர்க்கறதுக்கு. எங்கள் கட்சியில் அந்த பேச்சே கிடையாது. தமிழனுடைய ஆதி இசையான பறை இசை அடிப்போம், இல்லை கரகாட்டம் இருக்கும், இல்லை சிலம்பாட்டம் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த டூ ட்ரௌசர் போட்டு விட்டு அதில் ஒரு வட்டம், ஒரு மாவட்டம், ஒரு ஒன்றியம் நேராக போவார். அந்த பெண் ஆட்டக்காரனுடைய மாரில் இந்த அரைக்குறையாக இருக்கும்போது அங்கே தான் போய் குத்துவார் பிடிச்சி. இவர் கொடுக்குற 100 ரூபா காசை, 50 ரூபா காசை. ஏன்னா இவர் பெரிய காசில் பிறந்து வளர்ந்தவர் இல்லை,
அப்பெல்லாம் எனக்கு தோணும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஒரு கேடு கட்ட பசங்களா நான் சொல்லக்கூடாது. சமீபத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து ஒருத்தர் ஆட சொல்லி ரசித்தார். இப்போ எங்கே போயிட்டு இருக்கு இந்த நாடு? ஆக இதையெல்லாம் தட்டி கேட்கிற, இதையெல்லாம் தவறுகள் என்று சுட்டி காட்டுகிற, இதையெல்லாம் அரசியல் படுத்துகிற ஒரு வேலையைத்தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி 15 ஆண்டு காலம் செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஒரு இணைப்பு விழாவாகவும் பொறுப்பாளர்களுக்கான நியமனம் கொடுக்கின்ற நிகழ்வாகவும் அருமை தம்பி தமிழ் அவர்களும், அருமை தம்பி நம்முடைய ரவி அவர்களும், அண்ணன் குணசேகரன் அவர்களும், தொகுதி தலைவர் செயலாளர்கள் உள்ளிட்ட தோழர்களும், தமிழரசு என்கிட்ட சொன்னார், நான் கடலூர்லேருந்து கிளம்பி வந்தேனே, இங்கே என்னை ஒரு டூவீலரில் உட்கார வச்சுட்டு ஒரு ஊராக கூட்டு போய் இந்த கட்சிக்காக உழைச்சி இந்த கட்சிக்கு இத்தனை பேரை சேர்க்கறதுக்கு எத்தனையோ உறவுகள் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு. அப்படி இருந்த, உண்மையாகவும் இருந்த சில பேர்லாம் கண்டுக்கவே மாட்டான். எதோ வேல்முருகன் அனுப்பிச்சிருக்காரா, யாரோ தமிழரசு அவன் சாப்பிட்டானா, தூங்கினானா, குளிச்சானா, படுத்தானா, அதெல்லாம் கேட்கவே மாட்டான். அப்படியெல்லாம் அக்கறையோடு கேட்டு உபசரித்து இன்றைக்கு ஒரு காலத்தில் கோவிந்தராஜோடும் ஏற்கனவே இருந்த பொறுப்பாக கூட நான் வந்தேன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 5 கார் வரும், ஒரு 50 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறீர்கள். இது ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சியா, இது ஏதோ கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை அப்படியே கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் கூட தாய்மார்களும் இளைஞர்களும் நான் சொன்ன இந்த கருத்தின் அடிப்படையில் என்னை புரிந்து கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து இந்த கட்சி வளரப்பட வேண்டும். இன்றைக்கி இது உலகம் முழுவதும் வாழ்கின்ற, இன்றைக்கி துபாயில் போய் பணி செஞ்சு போது ஒருத்தர் இறந்துட்டான்னா அந்த உடலை 24 மணி நேரம் எடுத்து வரணும்னு நான் தான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன். வேறு யாரும் குரல் கொடுக்கல. அங்கே ஏதாச்சும் பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்துட்டாங்கன்னா அந்த தூதருக்கு நான் தான் டெல்லியில் போய் உட்காந்து அதை மீட்கிற முயற்சியில் நான் ஈடுபடுறேன். மீனவர்களை கைது பண்ணிட்டாங்களா, போய் இலங்கை தூதரகத்தை நான் தான் முற்றுகையிடுறேன். போன வாரம் கூட எங்கள் கட்சி தம்பி கௌதம் 60 பேரை கூட்டு வந்திருந்தார். நம்முடைய கோயம்புத்தூர், ஈரோடு பகுதியிலிருந்து கூட்டு போய் நூற்றுக்கணக்கான உறவுகளை இலங்கை தூதரகத்தை நாங்கள் தான் முற்றுகையிடுகிறோம். அங்கே செம்மணியிலே நம்முடைய மக்கள் படுகொலையானதற்கு நீதி கேட்கிறோம். ஆக தமிழ், மொழி, இனம், பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், வாழ்வியல், அதோடு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு உரிமை, எல்லா விடயங்களிலும் இந்த கட்சி சமரசமற்று போராடி வருகிறது. 1 மணிக்கு நான் அங்கே ஹோட்டலிலே பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்திக்க வேண்டும். இன்னும் ஒரு 10-20 நிமிடம் நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் நான் இப்போ சான்றிதழ் வேறு வழங்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்க போது. ஏன்னா நான் வடதமிழ்நாட்டிலே சரி, என் தொகுதியிலே சரி, இப்படி ஒரு இருக்கை கூட காலி இல்லாமல் உட்காந்துருக்கவே மாட்டாங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. பேச ஆரம்பித்தா நம்ம எம்எல்ஏ தானே கேட்டுக்கலாம். இப்படி 4 பேர் ஏஞ்சி போவான், இப்படி 4 பேர் ஏஞ்சி போவான், இங்கே 2 பேர் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கே இருக்காது. ஆனால் கரூர் மக்கள் ஒரு பண்பாட்டுக்குரியவர்கள், கொங்கு சீமை மக்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த வகையில் இங்கே நான் யார், நான் என்ன ஜாதி, நான் என்ன கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறார்கள், நாம் அந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று. அப்படி என்னதான் இந்த எம்எல்ஏ பண்டூட்டிலேருந்து வந்து பேச போகிறான், என்னதான் செய்தி சொல்ல போகிறான் அப்படின்று உள்வாங்குகின்ற அந்த உள்ள உணர்வோடு இவ்வளோ நேரம் அமைதி காத்து கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக உங்களுடைய பெரிய ஆதரவு என்னுடைய வளர்கின்ற தமிழர் உரிமைக்காக போராடுகின்ற இது போன்ற அரசியல் கட்சிகளுக்கு தேவை. நாம் சினிமாக்காரர்களுக்கும் பின்னாலும், சீரியல்காரர்களுக்கும் பின்னாலும், பிக்பாஸ் நடிகளுக்கும் பின்னால் ஆர்மி அமைப்பதை விட உன்னுடைய நாட்டையும், உன்னுடைய மக்களையும், உன்னுடைய மொழியையும், உன்னுடைய பண்பாட்டையும், உன்னுடைய வேலைவாய்ப்பு உரிமையும், உன்னுடைய முல்லைப்பெரியார், காவேரி, பாலாற்று பிச்சர்கள் என்று ஆற்று நீர் உரிமைகளுக்காக, ஒட்டுமொத்த விவசாயிகளின் உரிமைகளுக்காக, மாணவர்களின், இளையோர்கள், தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக சமரசமற்று போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.